ஸ்ரீ ஜெகதம்பாயை நமக. 1வது ஸ்கந்தம் 16வது அத்தியாயம் 25வது ஸ்லோகம். யஸ்ய ஆதாரே ஜகத் சர்வம் திஷ்டதி அத்ர மகார்ணவே சா ஆகாராயா மகாசக்திஹி அமேயா ச சனாதனி. இப்போ வியாசர் சுகட தேவி பாகவதம் படி அதில் அவனுக்கு தத்துவஞானமெல்லாம் கிடைக்குங்கிறத சொல்லிட்டு வர சந்தர்ப்பத்தில் இந்த பிரம்மா கிட்ட விஷ்ணு சொன்ன இந்த சம்பாதம் வருது, நடுவில் வருது. ஸோ விஷ்ணு இங்கே வந்து பிரம்மாட்ட சொல்லிகிட்டு இருக்கார், எஸ்ய ஆதாரே ஜெகத் சர்வம், இந்த உலகத்தோட ஆதாரமாக இருக்கக்கூடியது அந்த தேவி தான். மகா அர்ணவே திஷ்டதி. ஸோ இந்த பிரளய ஜலத்தில் கூட அவள் ஒருத்தி தான் வியாபித்து இருக்கக்கூடியவள். சா ஆகாரா, அவள் சகுண வடிவமாக எந்த மகாசக்தி எந்த மகாசக்தி இருக்கிறாளோ அவளே அமேயா, அளவிட முடியாதவள், சனாதனி, அவளே சனாதனமாக எப்பொழுதும் இருக்கக்கூடியவள். பிரளய ஜலத்திலையும் இருப்பள், பிரளயம் முடிஞ்சு சிருஷ்டிலையும் அவளே தான் எல்லாமாகவுமே பரவி இருப்பாள் அப்படிங்கிறார் இங்கே விஷ்ணு. யயா விஸ்ருஜ்யதே விஸ்வம் ஜகத் ஏதத் சராச்சரம் சா ஏஷா பிரசன்னா வரதா நிருணாம் பவதி முக்தயே. விசிருஜ்யதே விஸ்வம், நன்றாக விரிவாக சிருஷ்டி பண்ணுறா அந்த தேவி இந்த உலகத்தை. சராச்சரம், அண்ட சராச்சரங்கள் சொல்கிறான், அசையும் அசையான எல்லா பொருட்களோடு கூடிய இந்த விஸ்வத்தை அந்த தேவி சிருஷ்டிக்கிறாள். சா ஏஷா பிரசன்னா, அவள் ரொம்ப பிரசன்னமாக இருக்கும் பொழுது, அவள் மனசு குளிர்ந்து இருக்கும் பொழுது, குளிர்ந்த கடாட்சத்தோடு வரதா, வரத்தை கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடியவளாக இருக்கிறாள் அவள். நிருணாம் பவதி முக்தையே, ஏன் முக்தியே கொடுப்பாள். மக்களுக்கு வந்து அந்த முக்தி மோட்சம் என்று சொல்லக்கூடிய அடையக்கூடிய அந்த ஒரு உயர்ந்த சாதனத்தை அவளால் வழங்க முடியும். அப்படி அவளை பிரசன்னமாக நாம் வைக்க வேண்டும் அப்படின்னு பிரம்மாட்ட சொல்லிட்டு இருக்கார் விஷ்ணு. சா வித்யா பரமா முக்தேஹே ஹேதுர்பூதா சனாதனி சம்சாரபந்த ஹேதுஷ்ச சா ஏவ சர்வேஸ்வரேஸ்வரி. அவதான் பரமமான பிரம்ம வித்யை என்று சொல்லக்கூடியவள். ஆத்ம வித்யை, பிரம்ம வித்யை, அதாவது வேதங்களிலே உபனிஷதங்களோட சாரம் என்னன்னு சொன்னால் பிரம்ம வித்யைன்னு சொல்லக்கூடியது பகவானே அனுபூதியில் அப்படியே ஆத்மானுபவத்தில் அறியக்கூடிய அந்த ஞானத்துக்கு தான் பிரம்ம வித்யைன்னு பேர். ஸோ முக்தேகே ஹேதுபூதா, முக்தியை அளிக்கக்கூடிய காரணமாக இருக்கக்கூடியவள் அவளே தான் அந்த பிரம்ம வித்யை என்று சொல்லப்படுபவளும், சனாதனமாக இருக்கக்கூடியவள், எப்பொழுதும் இருக்கக்கூடியவள் என்று சொல்லப்படுவளும் அந்த தேவிதான். சம்சார பந்த ஹேதுஷ, அது மட்டும் இல்லை மோட்சத்தை தருபவள்னு சொன்ன மாதிரி அவள் வந்து சம்சாரத்தில் தலைக்குள்ளே நம்மளை மாட்டிவிடக்கூடியவள் அவளே தான். எப்பொழுது நம்மளுக்கு வந்து அந்த மோட்சத்துக்கு நமக்கு அருகதை இல்லை என்று நாம் நம்முடைய கர்மம் அப்படி தீர்மானிக்கிறதோ அப்போ அந்த தேவி நம்மளுக்கு சம்சாரத்தில் தலை பந்தத்தை ஏற்படுத்துவாள். சாயேவ சர்வேஸ்வரீஸ்வரி, எல்லா ஈஸ்வரருக்கும், சக்தியுடைய எல்லா தேவர்களுக்கும் அவளே தலைவி. அகம் துவம் அகிலம் விஸ்வம் தஸ்யாக சித் சக்தி சம்பவம் வித்தி பிரம்மன்ன சந்தேக கர்த்தவ்யக சர்வதா அனகன்னு கூப்பிட்றார் பிரம்மாவை, குற்றமற்ற பிரம்மாவே. அகம் துவம் அகிலம், நானும் நீயும், அகம் நான், துவம் நீ, அகிலம் விஸ்வம் இந்த உலகம் முழுவதுமே தஸ்யாக சித் சக்தி சம்பவம், அவளுடைய சித் சக்தி, அவளுடைய சங்கல்பம், அவளுடைய சித்துங்கிற அவளுடைய அந்த சித் சக்திங்கிற அவளுடைய சங்கல்பம் மாத்திரத்திலேயே எல்லாமே சிருஷ்டிக்கப்படுகிறது அவளால். வித்தி பிரம்மன், இதை அறிந்துகொள் ஹே பிரம்மன், ஹே பிரம்மாவே. ந சந்தேக கர்த்தவியா, அதில் நீ சந்தேகமே படாதே, எல்லாமே தேவிதான், அவளுடைய ஆதாரத்துலலாம் நானும் நீ எல்லாரும் இருக்கிறோம். ஸ்லோக அர்த்தேன தயா புரோக்தம் தத்வை பாகவதம் கில விஸ்தரக பவிதா தஸ்ய துவாபர ஆதௌ யுகே ததா. ஸ்லோக அர்த்தேன, இப்போ தேவி பாகவதம் ஆரம்பிக்கிற வச்சு தேவியாலேயே சொல்லப்பட்டிருக்க அந்த பாகவதம் அது என்னன்னா அரை ஸ்லோகம் தான். அரை ஸ்லோகத்தில் தேவி பாகவதம் முழு தத்துவம் வந்துடுது. என்ன சொல்லிருக்கா தேவி, நானே தான் இந்த உலகம் முழுக்கும் வியாபிச்சிருக்கிறேன். அகமேவ நானியதஸ்தி கிஞ்சன, என்னை தவிர வேறு எதுவுமே இல்லை. இதுதான் அந்த தத்துவ சாரமான தேவி பாகத்தோட மொத்த சாரமே அதான், எல்லாமே அந்த தேவி தான் அப்படிங்கிறது. அந்த அர்த்தேன தயா புரோக்தம், அந்த தேவியே சொல்லியிருக்கிறாள். அதுதான் தேவி பாகவதம் கில, தேவியால் சொல்லப்பட்ட அந்த அரை ஸ்லோகம் தான் துவாபர ஆதவ், துவாபர யுகத்தினுடைய ஆரம்ப காலத்தில் விஸ்தரக பவிதா, அது விஸ்தாரமாக்கப்படும். யார் பண்ணுவா? வியாசர் தான் பண்ணுவார். ஸோ பவிதான்னு சொல்லி அப்போ பிரம்மாட்ட விஷ்ணு சொன்னார். இதை சொல்லிட்டு இப்போ வியாசர் பேச ஆரம்பிக்கிறார் சுகர்ட்ட மீண்டும்.
व्यास उवाच ब्रह्मणा सङ्गृहीतं च विष्णोः तु नाभिपङ्कजे नारदाय च तेन उक्तं पुत्राय अमितबुद्धये सो பிரம்மணா சங்கிரஹீதம் ச பிரம்மா வந்து அதை விஷ்ணுகிட்ட கேட்டு தெரிஞ்சின்றார். சங்கிரஹீதம்னு ஏற்றுக்கொண்டார், அதை பிடிச்சின்றார். அவர் அதை எதை அந்த தேவி பாகவதா அந்த அரை ஸ்லோகத்தை அவர் எப்படி ஜபிச்சுட்டு இருந்தார், விஷ்ணு அதையே ஜபிச்சுட்டு இருக்கார். இப்போ பிரம்மாவும் அந்த ஸ்லோகத்தை வாங்கிட்டுட்டாருன்னு அவரும் இனிமேல் தேவி தியானத்தில் இறங்கிடுவார். ஸோ விஷ்ணுவிடமிருந்து அவர் நாபி பங்கஜேது, அவர் நாபி பங்கஜத்திலேருந்து கிளம்பி வந்தார் இல்லையா, ஸ்வயம்பூன்னு பேர், தானே தோன்றியவர். அதனால் விஷ்ணுவோட நாபி பங்கஜத்தில் தோன்றிய அந்த பிரம்மாவும் அந்த ஸ்லோகத்தை வாங்கிட்டார். நாரதாயச்ச தேன உக்தம், தேன அந்த பிரம்மாவே பின்னாடி தன்னுடைய பிள்ளையான நாரதருக்கு அதை சொன்னார். புத்திராய அமித தேஜசே, அமித புத்தையே, அமித புத்தி, அளவில்லாத புத்தியுடைய அந்த தன்னுடைய பிள்ளையான நாரதருக்கு பிரம்மா சொன்னது இந்த தேவி பாகவத அரஸ்லோகம். नारदेन तथा मह्यं दत्तं हि मुनिना पुरा मया कृतमिदं पूर्णं 12 स्कन्धविस्तरं. நாரதர் தான் எனக்கு கொடுத்தார். சுகட்ட சொல்கிறார் வியாசர், அந்த நாரதர் தான் எனக்கு, அந்த முனிவர் தான் புறா முன்னாடி மஹ்யம் தத்தம் எனக்கு கொடுத்தார். இதை மயாகிருதம் இதம் பூர்ணம், நான் என்ன பண்ணினேன், இதை பெருசாக்கினேன். இந்த அரை ஸ்லோகத்தை பெரிய கதையெல்லாம் சேர்த்து மக்களுக்கு ஈஸியாக சென்றடைகிறது மாதிரி நான் இதை பெரிசாக பண்ணினேன். 12 ஸ்கந்த விஸ்தரம், 12 ஸ்கந்தங்களோடு கூடிய ஒரு பெரிய தேவி பாகவதமாக என்னால் செய்யப்பட்டது. तत्पटस्व महाभाग पुराणं ब्रह्म संहितं पंचलक्षणयुक्तं च देव्याः चरितमुत्तमं. देव्याः चरितमुत्तमங்கிறது என்னது, தேவியுடைய கதையை சொல்லக்கூடிய அந்த தேவி பாகவதம். தத்படஸ்வ, அதை படிப்பா. மகாபாகியமுடைய சுகரே, நீ இப்போ அதை படி, உனக்கு வேணுங்கிற நீ உன்னோட டவுட்டு, உன்னுடைய தத்துவஞானம் எல்லாமே அதுலேருந்து கிடைக்கும். புராணம் பிரம்ம சம்மிதம், வேதங்களே சம்மதிக்கக்கூடிய வேத சாரமாக இருக்கக்கூடியது தேவி பாகவதம். அதனால் வேதங்களால் சம்மதிக்கப்பட்ட ஒரு புராணம் அது. பஞ்சலக்ஷண சம்யுக்தம். இப்போ பாகவதத்தில் பார்த்தோம்னா 10 லக்ஷணங்கள்னு சொல்கிறோம். இங்கே அதே 5 லக்ஷணத்தோடு கூடியது. ஒரு புராணத்துக்கு லக்ஷணங்கள் உண்டு, இது இருக்கணும். ஒரு புராணத்தில் நம்ம படிக்கோம்னா இதெல்லாம் இருக்கணும். அதில் மெயினாக சர்க்கம் இருக்கணும், கிரியேஷனை பற்றி இருக்கணும். விசர்க்கம் திருப்பி அது டீட்டெயில்டாக பின்னாடி எப்படி ஒரு விசர்க்கமாக அது பெருசாச்சு. அதுக்கப்புறம் மனுவோடு சரித்திரம், மனுவோட வம்சங்கள், ராஜாக்களோட வம்சங்கள், கடைசியாக அந்த ஆதாரமாக, இதுக்கு எல்லாமே ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த பகவான், இதை பற்றியெல்லாம் இருக்கணும் ஒரு புராணம். ஸோ இதை வந்து சுருக்கி 5 லட்சணம் சொல்கிறேன். சர்க்கம் விசர்க்கத்தெல்லாம் ஒன்றாக்கியிருக்கலாம். அப்படி 2 மனுவோட வம்சத்தை ஒன்றாக்கினோம்னா அது 1 ஆகிடும், 2க்கு மேலே 1 ஆகிடும். அப்படி இந்த மாதிரி 5 லட்சணத்தோடு கூடியது. மொத்தத்தில் எல்லாமே எல்லா புராணங்களுக்குமே எல்லா லட்சணங்களும் இருக்கணும். தத்துவஞான ரசோபேதம் சர்வேஷாம் உத்தமோத்தமம் தர்மசாஸ்திர சமம் புண்ணியம் வேதார்த்தேன உபபிரம்ஹிதம். ஸோ தத்துவஞான ரசோபேதம், தத்துவஞானம் ஃபுல்லாக இருக்குது, ரசமாக இருக்குது. இதில் உபேதம் கூடிய அந்த பாகவதம், தேவி பாகவதம். சர்வேஷாம் உத்தமோத்தமம், எல்லா புராணங்களுக்கும் மேலான ஒரு புராணம் இது. உத்தமமான புராணங்களுக்கெல்லாம் உத்தமமானது. தர்மசாஸ்திர சமம், தர்மசாஸ்திரமும் இதை ஒத்துக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, வேத அர்த்தேன உபபிரம்ஹிதம், வேதத்துடைய சாரமான அர்த்தத்தை சொல்லக்கூடியதாக. ஏன்னா வேதத்தோட முடிவு தான் பகவான். அந்த பகவானை பற்றி சொல்லக்கூடிய வேதம் ஒரு ப்ரூஃபாக இருக்குது. ஸோ அந்த வேதத்தோட அர்த்தத்தெல்லாம் சாரமாக உபபிரம்ஹிதம், அதை வளர்த்தி அதை பகவான் என்று காட்டி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த தேவி பாகவதம். விருத்ராசுரவதோபேதம் நானா ஆஜ்ஞான கதாயுதம் பிரம்ம வித்யா நிதானம் தோ சம்சார அர்ணவதாரகம். ஸோ இதில் விருத்ராசுரனுடைய வதம் எல்லாம் கூட வருது. ஸோ புராணங்களில் நம்ம பார்த்தோம்னா பாகவதத்தில் இந்த விருத்ராசுர வதத்தை பற்றி சொல்லப்படுகிறது. ஏன்னா விருத்ராசுரன் வந்து அசுரனாக இருந்தால் கூட பகவான்கிட்ட அப்படியே அசையாத பற்றோடு இருந்தார். யுத்த பூமியில் பகவானை ஸ்துதி பண்ணக்கூடிய ஒரு இதில் இந்திரனால் பாராட்டப்பட வேண்டிய ஒரு கேரக்டராக அந்த விருத்திரனை பார்க்குறோம். அதனால் அது எல்லா இதுலேயும் வருது, அந்த விருத்ராசுர வதம் அந்த கதை இதில் வருது. நானா ஆஜ்ஞான கதாயுதம், அது மட்டும் இல்லை, சில கிளைக்கதைகள் எல்லாம் சொல்லி அந்த தத்துவ ஞானத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி பல கதைகளும் இதில் இருக்குது. பிரம்ம வித்யா நிதானம், பிரம்ம விதியை கொடுக்கக்கூடியது. உனக்கு ஆத்ம விதியை தெரியணும் தானே நீ கேட்குற சுகா, அது நிச்சயமாக உனக்கு இதுலேருந்து கிடைக்கும். சம்சார அர்ணவதாரகம், சம்சாரங்கிற கடலை தாண்டி வைக்கக்கூடியது.
கிருஹாண துவம் மகாபாக யோக்யோ அசி மதிமத்தர புண்ணியம் பாகவதம் நாம புராணம் புருஷ ரிஷபான்னு கூப்பிட்றார். புருஷக்காளையே சுகரே கிருஹாணத்துவம் மகாபாக, இதை எடுத்துக்கோப்பா, இந்த தேவி பாகவதத்தை படி, மகாபாகியமுடைய நீ இதை படிக்கணும், இதை எடுத்துக்கொள். யோக்கியகாசி மதிமத்தரக, உனக்கு புத்திசாலி, நீ மதிமத்தரக ரொம்ப சிறந்த புத்திசாலி, அதனால் உனக்கு இந்த யோக்கியம் இருக்குது இதை படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு. பாகவதம் புண்ணியம், இது புண்ணியமான பாகவதம், தேவி பாகவதம், நாம புராணம், அப்படிப்பட்ட புராணம். அஷ்டாதச சகஸ்ராணாம் ஸ்லோகானாம் குரு சங்கிரகம் அஜ்ஞானநாசனம் திவ்யம் ஞானபாஸ்கர போதகம். ஸோ அஷ்டாதச சகஸ்ராணாம் ஸ்லோகானாம், இதில் 18,000 ஸ்லோகம் இருக்குது. ஸோ 18,000 ஸ்லோகத்தோடு கூடியது. இதை குரு சங்கிரகம், இதை சங்கிரகமாக மனசில் நிறுத்திக்கும், இதுதான் உனக்கு தேவையானது. ஸோ மனதில் இதை நிலைநிறுத்திக்கொள், சங்கிரகமாக டோட்டலாக இதை புரிஞ்சுக்கோ, ஹிருதயத்தில் வச்சுக்கோ. அஜ்ஞான நாசனம், இது அஜ்ஞானத்தை உனக்கு அகற்றிவிடும். இதை படிக்க 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 உன்னுடைய அஜ்ஞான மனசில் இருக்கக்கூடிய அந்த அஜ்ஞானம் நீங்கிவிடும். திவ்யமான புராணம், ஞான பாஸ்கர போதனம். ஏன்னா பாஸ்கரர் சூரியனே என்ன சொல்வார், காலை நேரத்தில் அந்த இருட்டை நீக்கி போதனம் தருகிறார், விழிப்பை ஏற்படுத்துகிறார். அது மட்டுமில்லை, உள்ளுக்குள்ளே போய் நமக்கு உள்ளில் உள்ள இந்த அஜ்ஞான இருளையும் அவர் நீக்கிறான்னு சொல்கிறோம். அதனால் இந்த புராணமும் ஞான பாஸ்கரனாக இருக்கிறது, ஞான சூரியனாக நமக்குள்ளே இருக்கிற அஜ்ஞானத்தை அகற்றும். சுகதம் சாந்திதம் தன்யம் தீர்க ஆயுஷ்கரம் சிவம் சுண்பதாம் படதாம் ச இதம் புத்திர பௌத்திர விவர்தனம். அது மட்டும் இல்லை, ஞானத்தை தரக்கூடியது மட்டுமல்ல, சாந்திதம் மனதுக்கு அமைதி தரும், சுகத்தை தரும், தன்யமான புராணம், தீர்காயுஷ்கரம் தீர்க்க ஆயுஷை கொடுக்கக்கூடியது, சிவமானது, மங்களமானது. சுண்வதாம் படதாம், அதை கேட்டாலும் சரி, படதாம் படித்தாலும் சரி. இதம் புத்திர பௌத்திர விவர்தனம், பிள்ளை இல்லை எனக்கு ஒரு பௌத்திரன் வேணும் இப்படிலாம் ஆசைப்பட்டா அதையும் கொடுக்கக்கூடியது இந்த புராணம். शिष्यो अयं मम धर्मात्मा लोमहर्षण संभवः पठिष्यति त्वया सार्धं पुराणीं संहितां शुभां. ஸோ இந்த லோமஹர்ஷனர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர், அவருடைய பிள்ளை சம்பவக, அவருடைய பிள்ளையாகப்பட்ட இந்த சூதர், சிஷ்யக அகம், என்னுடைய சிஷ்யன் இவன், மம சிஷ்யக அயம், இவன் என்னுடைய சிஷ்யன், தர்மாத்மா, நல்ல தர்மம் அறிந்தவர் இந்த ரோமஹர்ஷனுடைய பிள்ளையான சூதர். அவரும் துவயாசார்த்தம் படிச்சது, நீ படிக்கிற வச்சு தேவி பாகவதம் படிக்கிற வச்சு அவரும் உங்கூடியே படிப்பார். சம்ஹிதாம் புராணீம் சுபாம், இது புராணங்கிறது அது ஒரு சம்ஹிதை தான். வேதத்தில் எல்லாம் சம்ஹிதைகள் சொல்லுவோம், புராணமும் ஒரு சம்ஹிதையோடு சேர்க்க தான். ஸோ அந்த சுபமான இந்த புராண சம்ஹிதையை அவர்கள் உன்னோடு சேர்ந்து அவரும் படிப்பார். सूत उवाच इत्युक्तं तेन पुत्राय मह्यं च कथितं किल मया गृहीतं तत्सर्वं पुराणं च அதிவிஸ்தரம். இப்போ சூதர் வந்து நைமிஷாரண்யத்தில் இந்த கதையை சொல்லிட்டு இருக்கார். வியாசர் சுகருக்கு சொன்னதெல்லாம் இப்படி சொல்லிட்டு சொல்கிறார். தேன புத்திராய இத்தியுக்தம், அந்த வியாசரால் பிள்ளையிடம் சுகரிடம் இவ்வாறு சொல்லப்பட்ட பின்பு, மஹ்யம் ச, சூதர் தானே இப்போ கதை சொல்லிட்டு இருக்கார். ஸோ சூதர் தானே காட்டி சொல்லியிருக்கார் ஒன் கூட படிப்பார்னு. அதனால எனக்கும் இந்த புராணத்தை அவர் தான் சொன்னார். நாங்கள் 2 பேருமா சேர்ந்து உட்காந்து வியாசத்தை இதை படித்தோம். மயா கிரகீதம் தத் சர்வம், அதனால் அவர்கிட்டருந்து நான் எல்லாத்தையும் முழுசாக வாங்கினுட்டேன். அந்த புராணத்தை பற்றி உள்ள விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். அதிவிஸ்தரம் புராணம், நல்ல விஸ்தாரமான இந்த புராணம், அவரால் இயற்றப்பட்ட புராணம், வியாசர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தார் முழுதும். शुकः अधीत्य पुराणं तो स्थितः व्यास आश्रमे शुभे न लेबे शर्म धर्मात्मा ब्रह्मात्मज इव अपरः. சுகர் என்ன பண்ணார், எங்கூட சேர்ந்து படித்தார். புராணம் அதீத்தியா, இந்த புராணத்தை படித்து விட்டு ஸ்திதக வியாசரோட கூடிய அவருடைய ஆசிரமத்தில், சுபமான ஆசிரமத்தில் ஸ்திதக நின்றார், அங்கே இருந்தார் அவர். ஆனால் அந்த தர்மாத்மாவான சுகருக்கு ந லேபே ஷர்மன ஷேமம், அந்த ஷேமம் அவருக்கு ஏற்படவே இல்லை. பிரம்மாத்மஜ இவா பிரகா, பிரம்மாவுடைய பிள்ளையாகப்பட்ட நாரதர் இந்த மாதிரி ஒரு சமயத்தில் ரொம்பவே குழப்பத்திலையும் கலக்கத்தில் இருந்திருக்கார். அந்த நாரதர் போல இந்த சுகரும் நிம்மதியை அடையவில்லை. ஏகாந்த சேவி விகலக ச சூரிய இவ லக்ஷதே ந அத்தியந்த போஜன ஆசக்தக ந உபவாசரதக ததா. ஸோ ஏகாந்த சேவி, எப்பவும் தனிமையிலே இருக்கார். சுகர் வந்து ஒரு கலகலானே இல்லை, ஒரு தனிமையை நாடின்னு இருக்காரு. விகலகன்னு வைக்கலவியம்னு நபும்சகத்தன்மை, ஒரு தீரமாக இல்லாத நிலைமை, ஒரு நடுக்கத்தோடு கூடிய இருக்கிற நிலைமை, அவருக்கு வந்து ஒரு குழப்பம் அப்படி இருந்தார். சூன்ய இவ லட்சியத்தை, ஒரு சூன்யமான பார்வை, வெறுமையாக இருக்கார் அவர். ஸோ
நான் அத்தியந்த போஜன ஆசக்தி, சாப்பாட்டுலேயும் அவருக்கு விருப்பம் இல்லை, எதுலேயுமே ஒரு ஆனந்தமே படலை, அவர் ஒரு க்ஷேமமாக இல்லை அவர். நான் உபவாச ரதகா, சரி உபவாசமே இருக்கலாம், சாப்பிடவே வேண்டாம் அப்படிங்கிறதுல அந்த வைராக்கியமும் அவருக்கு இல்லை. சிந்தாவிஷ்டம் சுகம் திருஷ்டுவா வியாசக பிராக சுதம் பிரதி கிம் புத்திர சிந்தியதே நித்யம் கஸ்மாத் வியக்ரக அசி மானத. ஸோ மானதன்னு கூப்பிட்றாரு, யார்? வியாசர் கூப்பிட்றாரு இப்போது பிள்ளைய. மானத, கௌரவத்தை கொடுக்கக்கூடியவனே. சிந்தாவிஷ்டம் சுகம், ஏன்னா ரொம்ப கவலையோடு இருக்கிற அந்த பிள்ளையை பார்க்குற கூப்பிட்டு, திருஷ்டுவா அவரை பார்த்து, வியாசகா பிராக, வியாசர் சொல்கிறார், சுதம் பிரதி பிள்ளைகிட்ட பார்த்து சொல்கிறார், கிம்புத்திர சிந்தியதே, என்ன கவலைப்பா, ஏதோ ரொம்ப கவலையில் மூழ்கி இருக்கேன், நித்தியம் கவலைப்பட்டுருக்கேன். கஸ்மாத் வியக்ரகாசி, ஏன் இப்படி ஒரு கவலையோடு இருக்கிறாய் அப்படின்னு கேட்டார் வியாசர். ஆசே தியான பரக நித்யம் ரிணக்ரஸ்த இவ அதனக கா சிந்தா வர்த்ததே புத்திர மயீதா தே து திஷ்டதி. தியானபரக ஆசை, எப்போது ஏதோ தியானிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கேன், ஏதோ மனசில் ஏதோ ஒரு கவலையில் அப்படியே சிந்திச்சுட்டே இருக்கேன் நீ நித்தியம். ரிணகிரஸ்தை அதனக பணம் இல்லாத ஒருத்தன் வந்து ரிணத்தில், ரிணம்னா கடன், இப்படி கடனில் மூழ்கி தத்தளிச்சுட்டு இருந்தால் அவன் எவ்வளோ கவலையில் இருப்பானோ அது போல் காணப்படுற நீ. காச்சிந்தா வர்த்ததே புத்திர, உனக்கு என்னப்பா கவலை சொல்லு. மயி தாத்தே திருஷ்டி, உனக்கு தான் அப்பா இருக்கேன்னு நான். தாத்தேன்னா அப்பா இருக்கையில், தாத்தானா அப்பா, தாத்தே திஷ்டதி, அப்பா இருக்கையில் உனக்கு என்ன கவலை. சுகம் புங்க்ஷ்வ யதா காமம் முஞ்ச சோகம் மனோகதம் ஞானம் சிந்தய சாஸ்திரோக்தம் விஜானே ச மதிம் குரு. ஸோ யதா காமம் சுகம் புங்க்ஷ்வ, உனக்கு இப்போ கிரகஸ்தாசிரமத்தில் போகலாம், ஆனந்தமாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், அனுபவிக்கலாம். சோகம் மனோகதம் முஞ்ச, மனசில் இருக்கிற அந்த சோகத்தை விட்டு ஞானம் சிந்தைய, எப்படி நல்ல ஞானத்தை பற்றி சிந்தனை பண்ணு. சாஸ்திரோக்தம் ஞானம், எனக்கு தேவி பாகத்தை வேறு நான் சொல்லிக் கொடுத்தாச்சு. நீ அதில் இருக்கிற ஞானத்தை, அந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஞானத்தை நீ சிந்திச்சின்று. விஜானேச்சா மதிம் குரு, விஞ்ஞானத்தை அடைவதில் அந்த புத்தியை செலுத்து, அந்த பெரிய உயர்ந்த ஞானத்தை அதில் மனசை செலுத்து. சதே மோகம் மகாபாக நச்சேத் மனசி தே சாந்தி வச்சசா மம சுவ்ரத கச்சத்வம் மிதிலாம் புத்திர பாலிதாம் ஜனகேனக. நச்சேத் மனசி சாந்திகி, உன்னுடைய மனதில் அமைதி இல்லை என்றால், வச்சசா மம சுவ்ரத, அதான் நான் சொல்லியும், மம வச்சசா, நான் உனக்கு இப்போ எல்லாம் இவ்வளோ சொல்லியிருக்கேன், தேவி பாகவத்தை சொல்லியிருக்கேன், எல்லாம் சொல்லியிருக்கேன், உனக்கு அப்படியும் சுவ்ரத விரதத்தோடு கூடிய சுகரே உனக்கு அப்படியும் மனசில் நிம்மதி இல்லை என்றால், தொம் மிதிலாம் கச்ச புத்திரனே, நீ என்ன பண்ணு, மிதிலைக்கு போ. இப்போ என்னோடய வார்த்தையில் உனக்கு இன்னும் சந்தேகம் பாக்கி இருக்குது தெரியறது, கவலைப்படுறாய், அதனால் நீ மிதிலைக்கு போய் ஜனகர்கிட்ட போய் தெரிஞ்சுக்கோ. விதேகக சத்தியசாகரக, சத்திய கடலவர், அவர் உள்ளதை அப்படியே சத்தியத்தையே சொல்லக்கூடியவர், சத்தியமானவர். அப்படிப்பட்ட அவர் விதேகனது தேக அபிமானம் இல்லாதவர், நான் அயமாத்மா அப்படிங்கிற எண்ணம் உடையவர். அதனால தேகத்தில் அந்த பற்று இல்லாதவர், அவர்கிட்ட நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார் இங்கே வியாசர். சதே மோகம் மகாபாக நாசயிஷ்யதி பூபதிஹ ஜனகः நாம தர்மாத்மா விதேகः சத்யசாகரः தம் கத்வா நிருபதிம் புத்ர சந்தேகம் ஸ்வம் நிவர்த்தய வர்ணாசிரமாணாம் தர்மாஹ த்வம் பிருச்ச யத் புத்ர யதா ததம். ஸோ அந்த ஜனகர் என்று சொல்லக்கூடிய அந்த தர்மாத்மாவான அவர் மகாபாகியமுடைய சுகரே தே மோகம் நாசயிஷதி, உன்னுடைய மோகத்தை, உன்னுடைய மயக்கத்தை நாசப்படுத்துவார். நீ இப்படி மோகத்தில் அஜ்ஞானத்தில் மூழ்கி இருக்க, கிரகசாஸ்திரம் போகக்கூடாதா போகலாமான்னு எல்லாம் மனசில் கவலை வந்துடுத்து, இவ்வளோ படிச்சுட்டு உனக்கு அந்த புத்தியில் கிளாரிட்டி இல்லை, கிளியர்னஸ் இல்லை. ஆகவே நீ என்ன பண்ணுறது, அந்த பூபதிகிட்ட போ, அந்த ராஜாட்ட போ, அவர் உனக்கு எல்லாமே சொல்லி தருவார். தம் கத்வான் நிருபதி, அந்த ராஜாட்ட போன உடனே புத்திர சந்தேகம் ஸ்வம் நிவர்த்தைய, உன்னுடைய சந்தேகம் ஸ்வம்னா உன்னுடைய அந்த சந்தேகத்தை நிவர்த்தைய நீக்கிக்கொள். வர்ணாசிரமானாம் தர்மான் ஸ்வம், ஏன்னா அவர் உனக்கு வர்ணங்கள் 4 விதமான வர்ணத்தார் இருக்கிறார்கள். அது மாதிரி 4 ஆசிரமம் இருக்குது. அதில் முக்கியமான ஆசிரமம் கிரகஸ்தாசிரமம், ஏற்கனவே சொல்லிருக்கார் வியாசர். ஸோ அந்த ஆசிரமத்தை பற்றி, அவளுடைய தர்மத்தை பற்றி, வர்ணங்கள் பற்றி, அதை பற்றி உள்ள தர்மங்கள் பற்றி எல்லாமே நீ அதை பற்றி கேளு அவர்கிட்ட. பிரிச்சபுத்திர, நீ அவற்றை கேளு, யதா ததா உள்ளது உள்ளபடி நீ கேட்டுக்கோ, தெரிஞ்சுக்கோ. ஜீவன் முக்தக ச ராஜர்ஷிஹி பிரம்ம ஜானமதி சுச்சிஹி
தத்யவக்தா அதிசாந்தஷ்ச யோகி யோக பிரிய சதா. அவர் ஜீவன் முக்தராக இருக்கக்கூடியவர். ஜீவன் முக்த நிலைமைன்னு என்னது, அவளுக்கு இங்கேயே ஒரு மோட்ச ஞானம் வந்துடுத்து, அந்த அத்தியாத்ம புத்தி வந்துடுத்து. இருந்தாலும் பிராரப்த கர்மாங்கிறத தொலைக்கிறதுக்கு வேண்டி இன்னும் அவள் உயிரோடு இருக்கா, தேகத்தை தரிச்சுட்டு இருக்கா. மற்றபடி அவள் இங்கே சம்சாரத்தில் உழண்டிருக்க மாட்டா. அந்த மனசில் அந்த எண்ணமே இருக்காது அவளுக்கு. ஒரு அது பற்றில்லாமல் இருப்பாள். அவர்கள் தான் ஜீவன் முக்தர்கள். ஸோ உயிரோடு இருக்கும் பொழுதே முக்தி நிலைமையை அடைந்தவர்கள்னு அர்த்தம். அந்த ராஜர்ஷி ஆகப்பட்ட ஜனகர் பிரம்மஜானமதிகி, அவருக்கு பிரம்மஜானம் உண்டு, பிரம்மஞானத்தை அறிந்தவர், அப்படிப்பட்ட புத்தி உடையவர். சுச்சிகி, நல்ல சுத்தமான ஆத்மாவர். தத்யவக்தா, உள்ளதை பேசுவர், எதுவுமே தவறாக பேச மாட்டார். அதிசாந்தகச்ச, ரொம்ப அமைதியோடு உடையவர். யோகி, யோகத்தில் நிலை நிற்பவர். யோகப்பிரியக, எப்போவுமே யோகத்தில் விருப்பமுடையவர். சதா, ஆல்வேஸ். सूत उवाच तच्छ्रुत्वा वचनं तस्य व्यासस्य अमिततेजसः प्रत्युवाच महातेजाः शुकश्च அரணிசம்பவக. இப்போ சூதர் திருப்பி கதை சொல்லிட்டு இருக்காருங்க. அதை கேட்டு அந்த வார்த்தையை ஜீவன் முக்தர்னு சொல்லிட்டாரா இல்லையா வியாசர் ஜனகரை பற்றி சொல்லும்போது, அதை கேட்ட உடனே வியாசஸ்ய அமித தேஜஸக, வியாசர் அவருடைய அமித தேஜஸ், எல்லையிலா தேஜஸுடைய வியாசரால் இவ்வாறு சொல்லப்பட்டவுடன் மகாதேஜாக சுகக, மகாதேஜஸுடைய அந்த சுகர் அரணி சம்பவக, அரணிக்கட்டையில் ஒளியிலிருந்து தோன்றிய அந்த சுகர் பிரத்யுவாச்ச, பதில் சொன்னார். தம்போ அயம் கில தர்மாத்மன் வாதி சித்தே மம அதுனா ஜீவன் முக்தக விதேகஷ்ச ராஜ்யம் சாஸ்தி முதான்விதக. ஸோ ஜீவன் முக்தக, ஜனகர் ஜீவன் முக்தர்னு சொல்கிறீங்களே நீங்கள், விதேகஷ்டன்ற தேக அபிமானம் கிடையாது, ஆத்மாதான் எல்லாரும்னு பார்க்கக்கூடியவர்னு எல்லாம் சொல்கிறேன் நீங்கள். ராஜ்யம் சாஸ்தி, அவர் ராஜ்யத்தை எப்படி சந்தோஷமாக, சாஸ்தி முதான்விதக, சந்தோஷமாக ராஜ்யத்தை வேறு ஆளறார் அவர். ஜீவன் முக்தக கில தர்மாத்மன், அவர் ஜீவன் முக்தன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள்? ஸோ தம்பகாயம் கில, இது தாம்பீகம். இது ராஜ்யத்தை ஆளுவரான், ஜீவன் முக்தராகவும் இருப்பார். இது ரெண்டுமே காம்பினேஷன் சரியா இல்லையா? எப்படி அது ரெண்டும் சேரும்? பாதி சித்தே மமா அதுனா, எனக்கு இந்த கேள்வி எழறது மனசுக்குள்ளே, எனக்கு இந்த எண்ணம் தோன்றுகிறது. ராஜ்யமும் ஆண்டுண்டு ஹாப்பியாக ஜீவன் முக்தனாகவும் இருக்கிறது நடக்கவே நடக்காது அப்படிங்கிறது சுகரோட ஆணித்தரமான எண்ணம். வந்தியா புத்திரைவ ஆபாதி ராஜா அசௌ ஜனகः பிதः குர்வன் ராஜ்யம் விதேகः கிம் சந்தேகோ அயம் மம அத்புதः. அப்பா இதை கேட்டால் எனக்கு வந்தியாபுத்திரை வாபாதி, ஏதோ வந்தியான மலடி. ஸோ மலடியோடு பிள்ளை, நீ ஏதாவது சொல்ல முடியுமா? அது நடக்குமா உலகத்தில்? மலடிக்கு பிள்ளை அப்படின்னு ஏதாவது வார்த்தை உண்டா? அதை மாதிரி நீங்கள் சொல்கிறது இருக்கேப்பா, ஜீவன் முக்தனாகவும் இருக்கான், ராஜாவும் இருக்கான்னு சொல்கிறது எனக்கு அப்படி தானேப்பா தோன்றுறது. அசௌ ராஜா ஜனகக, அவன் இந்த ராஜா ஜனகர் அப்படி இருக்காருன்னு சொல்லும்போது எனக்கு இதுதான் ஞாபகம் வருது. பித்தக, அப்பா. குர்வன் ராஜ்யம் விதேகக, ஸோ சன்னியாசி போல், அந்த விதேகான்னு சொன்னாலே அந்த சன்னியாசி போல் உள்ள லைஃப் இது. அவர் இப்போ ராஜ்யம் குர்வன், ராஜ்யத்தை பண்ணிட்டு இருக்கார். கிம் சந்தேகம் அயம் மம அத்புதக, இதை பார்த்தா எனக்கு ரொம்ப அற்புதமான ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது, சந்தேகம் பயங்கரமாகவும் இருக்குது. திரஷ்டுமிச்சாமி அகம் பூபம் விதேகம் நிருபசத்தமம் கதம் திஷ்டதி சம்சாரே பத்மபத்ரம் இவ அம்பசி. ஸோ இதுக்கு வேண்டியே நான் அந்த ராஜாவை பார்க்க ஆசைப்படுறேன். திரஷ்டுமிச்சாமி, நான் பார்க்க ஆசைப்படுறேன். விதேகம், அந்த விதேக ராஜாவை, நிருபசத்தமம், சிறந்த ராஜாவாக இருக்கார் ஜனகர், அவரை பார்க்கணும். கதம் திஷ்டதி சம்சாரே, இந்த சம்சாரத்தில் அவர் எப்படி இருக்கார்? ஜீவன் முக்த நிலைமை அடைஞ்சவர் சம்சாரத்துலேயும் உழண்டுருக்காரு. எப்படி? பத்மபத்திரம் இவ அம்பசி, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், தாமரையில தண்ணி ஒட்டாது, அதை நம்ம பார்க்கவும் செய்கிறோம். அதை மாதிரி சம்சாரத்தில் ஒட்டாமலே ஒரு ராஜ்யத்தை ராஜாவாக எப்படி ஆள்றார் பார்க்குற நான் விரும்புகிறேன். சந்தேகோ அயம் மகான் தாத்தா விதேகே பரிவர்த்ததே மோட்சக கிம் வததாம் சிரேஷ்ட சௌகதானாம் இவ அபரக. ஸோ சந்தேகோ அயம் மகான் தாத்தா, எனக்கு பெரிய சந்தேகமப்பா, மகான் சந்தேகம், பெரிய சந்தேகம். விதேகே பரிவர்த்ததே, அவரை நினைக்கும் போதே, அந்த ஜனகராஜாவை நினைக்கும் போதே எனக்கு மனசில் அப்படியே சுழண்டுன்னு வருது இந்த சந்தேகம் எல்லாம். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் வததாம் சிரேஷ்டா, ஹே வியாசரே, பேசுவதில் சிறந்தவரே, வல்லவரே. சௌகதர்கள்னு சொன்னால் அந்த புத்திஸ்ட், புத்தாயிசம் ஃபாலோ பண்ணுறவா, அவளுக்கு பொறுத்த வரைக்கும் மோட்சம்னெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. அவளுக்கு சூன்யம்,
கடைசியில் என்ன தான் இருக்குதுன்னு பார்த்தா மிச்சம் என்னது இருக்குன்னு பார்த்தா சூன்யம் தான் இருக்குதுன்னு சொல்லுவாவா. எதுவுமே இல்லை. உள்ளே போய் நேத்தின்னு தேடிகிட்டே போனால் அத்வைதிகள் என்ன சொல்கிறா, கடைசியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சத்தியம் அதுதான் எல்லாமா இருக்குது, அந்த சத்தியம்தான் அது பூர்ணமாக இருக்கும்பா. இதுக்கு நேராக ஆப்போசிட்டாக புத்திஸ்ட் என்ன சொல்லுவா, நேத்தின்னு உள்ளே தேடிகிட்டே போனால் எதுவுமே இல்லை, கடைசியில் ஒன்றுமே இல்லை, சூன்யம் அப்படின்னு அவள் சொல்லுவாள். ஸோ மோட்சம் கிம், இது அந்த சூன்யமான மோட்சம்னு சொல்கிறோமே, அவளை பொறுத்த வரைக்கும் சூன்யம் தான் மோட்சம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாமா? ஸோ மோட்சங்கிறது பூர்ணம், ஆனால் இந்த புத்திஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அது சூன்யம். அது மாதிரி தானாப்பா நீங்கள் சொல்கிறது. கதம் புக்தம் அபுக்தம் சியாத் அக்ருதம் ச கிருதம் கதம் வியவஹாரக கதம் தியாஜ்யக இந்திரியாணாம் மகாமதே மகாபுத்திசாலியான வியாசரே. கதம் புக்தம் அபுக்தம் சியாத், நான் சாப்பிட்றேன்னு சொன்னால் அது நான் சாப்பிடாத மாதிரி எப்படி ஆகும்? அதே மாதிரி ராஜா ராஜ்யபோகத்தை அனுபவிக்கிறார்னு சொல்லும்போது ஒரு சன்னியாசி எதுவுமே அனுபவிக்கப்படாது. அப்போது அந்த அனுபவிச்சுட்டே இருக்கக்கூடிய ராஜா அனுபவிக்காத சன்னியாசின்னு எப்படி இருக்க முடியும்? அது எப்படி நடக்கும்? கிருத்தம் அக்ருத்தம் ச சியாத், அவர் செய்யக்கூடிய காரியம் எல்லா காரியமும் பண்ணுவார். சம்சாரத்தில் இருக்கும்போது, ராஜாவாக இருக்கும்போது தண்டனை கொடுக்குறவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும், நாட்டை செழிப்புப்படுத்தணும், நம்ம மக்களை முன்னேற்றணும், எவ்வளோ வேலை இருக்குது. ஸோ இதெல்லாம் செய்யும்போது அது சன்னியாசிக்கு வேலையே கிடையாது. சன்னியாசிக்கு ஒரு கர்மமே கிடையாது அவருக்கு. அப்படி இருக்கும்போது இவர் கர்மத்திலேருந்து நீங்கள் வரணும் எப்படிப்பா சொல்ல முடியும்? விவகாரக கதம் தியாஜக இந்திரியானாம் விவகாரம், இந்திரியங்கள் எல்லா காரியத்தையும் ஈடுபட்டுருக்குமே. அந்த ராஜான்னு சொல்லும்போது எல்லா இந்திரியங்களும் வேலை பண்ணி ஆகணும். அப்படிப்பட்ட விவகாரம் அது எப்படி விட முடியும்ப்பா? கதம் தியாஜிக, அது எப்படி விட முடியும்? மகாமதே வியாசரே. மாதா புத்திரஸ்ததா பாரியா பகினி குலடா ததா பேதக கதம் ந ஸ்யாத் யத் ஏதத் முக்ததா கதம். ஸோ இவரை பொறுத்தவரைக்கும், ராஜாவை பொறுத்தவரைக்கும் பேத அபேதக கதம், அதாவது பேதங்கள் நிறைய இருக்குது. என்னெல்லாம் பேதம் இருக்குது? அம்மான்றார், ஒரு ஆளை பார்த்தா அம்மான்றாரு, ஒரு ஆளை புத்திரன்னு கொண்டாடுறாரு, ஒரு ஆளை பாரியா மனைவின்னு கொண்டாடுறாரு, சிஸ்டர்ன்றாரு, குலட்டா ஒரு வேசின்னு எல்லா வித்தியாசமும் அவருக்கு தெரியுறதே. ஸோ யார்கிட்ட எப்படி நடக்கணும்? அம்மானா பணிவாக இருப்பார், பகினின்னு அன்பாக இருப்பார். இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர் அந்த பேதங்களை இப்போ காட்டுறாரே அவர். ஸோ அந்தந்த ஆள்கள்கிட்ட அந்தந்த பேதத்தோடு தானே அவர் இருக்கார். அது பேதம் கதம் சியாத்து, அது அபேதமாக எப்படி மாற முடியும்? இல்லை பேதம் கதம் ந சியாத்து, பேதமாக எப்படி ஆகாமல் இருக்க முடியும்? ஸோ ஏதத்து முக்ததா, அப்படி இருக்கும்போது அது முக்தி அடைஞ்சுட்டார், ஜீவன் முக்தர் அப்படின்னு முக்தி நிலைமை என்று எப்படி சொல்ல முடியுமாப்பா? கட்டூட்சாரம் ததா தீக்ஷ்ணம் கஷாயம் மிஷ்டமேவ ச ரசனா யதி ஜானாதி புக்தே போகான் அனுத்தமான். ஸோ பலவிதமான டேஸ்ட் இருக்குல்லையா, 6 விதமான ஷட்ரசமான ஆகாரங்கள் இருக்குது. அந்த 6 விதமான ஆகாரங்களே அவர் சாப்பிட்டுன்னு இருப்பார் நிச்சயமாக. ஸோ சன்னியாசி மாதிரி கிடையாது, ஏதோ கிடச்சதை சாப்பிட்ணும், அஜகர விருத்தியில் இருப்பா இல்லையா? சன்னியாசிகள்லாம் அஜகர விருத்தி, கிடச்சது ஏதோ என்றைக்கு எப்படி கிடச்சதோ தெய்வாதீனத்தில் கிடச்சா சாப்பிடுவார், கிடைக்கல சாப்பிட மாட்டான். ஆனால் ராஜா அப்படி இல்லை, டெய்லி சாப்பிடுவார். கட்டு நல்ல ஸ்பைஸியாக ஃபுட்டு சாப்பிடுவார், சாரம் உப்பு ரசம் சாப்பிடுவார், தீக்ஷ்ணம் நல்ல உரப்பாக சாப்பிடுவார், கஷாயம் கசப்பு சாப்பிடுவார், மிஷ்டம் மதுரமான உணவு சாப்பிடுவார், எல்லா உணவையும் அவர் சாப்பிடுவார். அப்போது எதி ஜானாதி புங்தே போகான் அனுத்தமான். அப்போது அந்த ரசனாக்கு தெரியுது, அந்த டேஸ்டெல்லாம் வித்தியாசம் தெரியுதுல, ரசனானா நாக்கு. ஸோ நாக்குக்கு அந்த வித்தியாசங்கள் எல்லாம் தெரியறதேப்பா. புங்தே போகான் அனுத்தமான், அவர் போகங்களை நல்லா அனுபவிச்சுட்டு தானே இருக்கார். அவர் எப்படி ஜீவன் முக்தன்? शीत उष्ण सुख दुख आदि परिज्ञानं यदा भवेत् मुक्तता कीदृशी तात सन्देहो अयं मम अद्भुतः. ஸோ அதே மாதிரி உலகத்தில் உள்ள சீத உஷ்ணம், குளிர்காலம் வெயில் காலம். ஸோ குளிர்காலத்தில் ராஜாவுக்கு சில கடமைகள் இருக்குது, வெயில் காலத்தில் சில கடமைகள் இருக்குது. மழை வெள்ளம் ஜாஸ்தியாக எடுத்தானா மக்கள்கிட்ட டேக்ஸ் வாங்கக்கூடாது, எவ்வளோ டியூட்டிஸ் இருக்குது அவருக்கு. ஒவ்வொரு காலத்தை அனுசரித்து அவர் ராஜாவாக இருக்கணும். ஸோ அப்படி சீத உஷ்ணம் சுகம் துக்கம் ஆதி இதெல்லாம் பரிஞானம், இதெல்லாம் அவருக்கு தெரியணுமே. பரிஞானம்னு நல்ல அடையாளம் தெரியணும் அவருக்கு. எந்தெந்த டைமில் கரம் வசூலிக்கணும் தெரியணும், கரம் வசூலிக்க எப்போ கூடாது தெரியணும். இப்படி எல்லா ஞானமும் அவருக்கு இருக்கும்பொழுது அவர் விடுதலை அடைந்தார், முக்ததா அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? கீதிருஷி தாத்தா, அப்போ எப்படிப்பா அவர் முக்தி அடைந்தார் சொல்ல முடியும்? சந்தேகோ அயம் மம அத்புதகா, எனக்கு இது ஒரு பெரிய சந்தேகம், அற்புதமான சந்தேகம். சத்ரு மித்ர பரிஞானம் வைரம் பிரீத்திகரம் சதா வியவஹாரே பரே திஷ்டன் கதம் ந குருதே நிருபக. அந்த ராஜா, அந்த ஜனகர் சதா விவகாரே பரே திஷ்டன், பிறரோடு விவகாரத்தில் ஈடுபட்டுருப்பார். ஏன்னா நாட்டில் உள்ள மக்களோட காரியத்தை கவனிக்கணும். அப்போ அவர் தன்னோட காரியத்தை பார்க்க முடியாது, மற்றவாளுக்கு வேண்டிய பரே பிறருடைய அது சுகம் துக்கத்திலெல்லாம் பங்கெடுத்து அவளுக்கு எப்படி அதை நிவர்த்தி பண்ணலாங்கிற விவகாரத்தில் ஈடுபட்டு இருந்து கொண்டு
அப்போ அவருக்கு சத்ரு யாருன்னு தெரியும், மித்திரன் யாருன்னு தெரியும், பகை நாட்டு அரசர்கள்லாம் விரட்டி அடிக்கணும். ஸோ அப்படி சத்ருக்களை அடையாளம் தெரியும், மித்திரர்கள் யாருன்னு தெரியும். இந்த பரிஞானமெல்லாம் அவருக்கு உண்டு. அதே மாதிரி விரோதம் யார்கிட்ட பாராட்டணும், யாரை பிரீதியோடு நடத்தணும் எல்லாமே அவருக்கு தெரியும். அப்போது அதெல்லாம் அவர் பண்ணாமல் இருப்பாரா என்னப்பா? கதம் நான் குருத்தே. இந்த மாதிரி விவகாரத்தில் அவர் பண்ணாமல் இருக்க முடியுமா? ஒரு சன்னியாசி இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஆனால் அவர் பண்ணிட்டு இருப்பார். அப்படி இருக்கும்போது அவர் ஜீவன் முக்தார் எப்படி? சௌரம் வா தாபசம் வாபி சமானம் மன்யதே கதம் அசமாயதி புத்தி ஸ்யாத் முக்ததா தர்ஹி கீதிருஷி. ஸோ ஒரு எல்லாரையும் ஸ்வபாக்கா சாண்டாள எல்லாரையும் சமமாக பார்க்கணும்னு கீதையில் பகவான் சொல்கிறார். அது மாதிரி இங்கே சுகர் சொல்கிறார், ஒரு திருடன், சௌரம்னு திருடன், திருட்டு பண்ணக்கூடியவன், தாபசர்னா சாதுக்கள், முனிவர்கள், அந்த முனிவர்களை எல்லாரையும் சமானம் மன்னியதே கதம், அவரால் எப்படி சமமாக பாவிக்க முடியும்? திருடனுக்கு தண்டனை கொடுக்கணுமே, ராஜாவாக இருக்கும்போது தண்டனை கொடுக்காமல் எப்படி இருக்க முடியும்? அப்போ சாதுவை நல்ல சத்காரம் பண்ணணும். அப்போ வித்தியாசம் இருக்குது, அவளுடைய ட்ரீட்மெண்ட்லேயே வித்தியாசம் இருக்குது. அப்போ எப்படி அவர் சமமாக பார்ப்பார்? சமானம் மன்னியதே கதம், எப்படி அவர் சமமாக பார்ப்பார்? அசமாயதி புத்தி, அப்படி சமபுத்தி இல்லை என்றால், அசமா புத்தி இருந்தது என்றால் சியாத முக்ததா தர்ஹி கீதிருஷி, அப்போ அவர் முக்தி அடைந்தார்னு எப்படிப்பா சொல்ல முடியும்? திருஷ்டபூர்வக ந மே கஷ்டித் ஜீவன் முக்தச்ச பூபதிः சங்காயியம் மகதி தாத்த கிரகே முக்தக கதம் நிருபக. அப்பா கஷ்டித் யாரையுமே ஜீவன் முக்தச்ச பூபதி, ஒரு ஜீவன் முக்தனாகவும் இருந்து கொண்டு ராஜாவாகவும் இருந்து கொண்டு அப்படி யாரையும் நாமே பூர்வக, நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையப்பா. ஒரு ராஜா வந்து ஜீவன் முக்தனாக இருக்கான்னு நான் கேள்விப்பட்டதிலே பார்த்ததுமே இல்லையப்பா. சங்காயியம் மகதி தாத்தா, எனக்கு பெரிய சந்தேகமப்பா. கிரகே முக்தக கதம் இருப்பக, இவர் கிரகஸ்தாசிரமத்திலிருந்து விடுபட்டவர் என்று எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாரு இங்கே சுகர். இப்படி பல டவுட்டுகளை எக்ஸ்பிரஸ் பண்ணுறார். திதிருக்ஷா மகதி ஜாதா ஸ்ருத்வா தம்பூபதிம் ததா சக தேக நிவிருத்தியர்த்தம் கச்சாமி மிதிலாம் பிரதி. ஸோ எனக்கு வந்து அதனாலேயே இதெல்லாம் கேட்டு பூபதிம் தம், அந்த ராஜாவை பற்றி ஸ்ருத்வா, அதை கேட்டு இவ்வாறு ஜீவன் முக்தனாகவும் இருக்கார், ததா ஸ்ருத்வா, ததான்னு அப்படி ஒரு ராஜாவாக இருக்கார், ஜீவன் முக்தனாக இருக்கார் என்று அப்படி கேட்டுவிட்டு மகதி திதிருக்ஷா ஜாத்தா, எனக்கு அவரை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை ஏற்பட்டுடுத்துப்பா. சந்தேகம் நிவிருத்தி அர்த்தம், என்னோடய சந்தேகத்தை நீக்கிக்கணும். இப்போ அவரை போய் பார்க்கணும், எப்படி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி அவர் கொண்டு போகிறார் அப்படின்னு எனக்கு சந்தேகத்தை நீக்கிக்கணும். ஆகவே மிதிலாம் பிரதி கச்சாமி, நான் போகிறேன்ப்பா, நீங்கள் சொன்னபடி நான் மிதிலைக்கு போகிறேன் இப்படின்னு சுகர் சொல்லி முடிக்கிறேன். இது ஸ்ரீமத்தேவி பாகவதே மகாபுராணே அஷ்டாதசசாகஸ்ரியாம் சம்ஹிதாயாம் பிரதமஸ்கந்தே சுகம் பிரதி வியாச உபதேச வர்ணனம் நாம ஷோடசோऽध्यायः. ஸ்ரீ ஜகதம்பார்ப்பணமஸ்து. अथ 17 सूत उवाच इत्युक्त्वा पितरं पुत्रः पादयोः पतितः शुकः बद्ध अञ्जलिः उवाच इदं कन्तुकामः महामनाः. ஸோ சூத்தர் சொல்கிறாருங்க நைமிஷாண்டில் கதையை. பிதரம் இத்தியுக்துவா, அப்பாட்ட இவ்வாறு சொல்லிவிட்டு அந்த புத்திரனான சுகர் பாதையோகோ பதிதக, அவர் காலில் விழுந்தார். பத்த அஞ்சலிகி, கை குவித்து வணங்கினார். அதுக்கப்புறம் கந்துகாமக, கிளம்புறதுக்கு ஆசையோடு கூட மகாமனாகாங்க இங்கே சௌனகாதி முனிவர்களை கூப்பிடுறார் சூதர். மகாமனமுடைய அந்த சௌனகாதி முனிவர்களே அவர் போகிறதுக்கு ஆசைப்பட்டுட்டார், கிளம்பிட்டார். இருந்தாலும் உவாச்ச இதம், அப்பாவை பார்த்து வியாசரை பார்த்து இதம் உவாச்ச, இவ்வாறு கூறினார். ஆப்ரிச்சே துவாம் மகாபாக கிராஹ்யம் தே வசனம் மயா விதேகான் திரஷ்டுமிச்சாமி பாலிதான் ஜனகேன தூ. ஆப்ரிச்சே, அப்பா நான் உங்களிடம் விடைபெறுகிறேன், மகாபாக்கியமுடையவரே உங்களிடம் விடைபெறுகிறேன். கிராஹ்யம் தே வசனம் மயா, நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஜனகரை பார்த்துட்டு வான்னு சொல்லிட்டேன், ஆகவே நான் பார்க்க போகிறேன். நான் உங்கள் வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். கிராஹ்யம் எடுத்துக்கொள்ள வேண்டும். விதேகான், அந்த விதேக தேசத்துள்ள மக்கள், அவர்களை பார்க்க விரும்புகிறேன். தஷ்டுமிச்சாமே, அவர்களையும் பார்க்கணும். மக்கள்லாம் எப்படி இருக்கா பார்க்கணும். ராஜா அப்படி இருக்காருன்னா மக்கள் எப்படி இருக்கா. பாலிதான் ஜனகேனச்ச, ஸோ ஜனகரால் பாதுகாக்கப்பட்ட அந்த மக்களுடைய இதையும் நடவடிக்கையும் பார்க்க விரும்புகிறேன். வினா தண்டம் கதம் ராஜ்யம் கரோதி ஜனகः கில தர்மேன வர்த்ததே லோகக தண்டச்சேத் ந பவேத் யதி. ஸோ தண்டம் இல்லாமல், தண்டனை கொடுக்கப்படவில்லை என்றால் ஒரு ராஜ்யத்தில் ராஜாவாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ தண்ட நீதிங்கிறத பிரம்மாவே படைச்சிருக்கார். அந்த தண்ட நீதியை அதை மனு சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த தண்ட நீதி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ராஜ்யம் பண்ணுறதுக்கு. ஆகவே ஜனகக கில தர்மே நவர்த்ததே, அப்போது தர்மம் நிலைநாட்டுறதுக்கே தண்டனை முக்கியம்.
இல்லாட்டனா தர்மத்துக்கு தர்மத்தை பண்ண மாட்டான் மக்கள். ஸோ தண்டனை கொடுப்பார் ராஜா, தர்மத்தை கடைப்பிடிக்காட்டால்னு அந்த பயத்திலேயே தான் தர்மத்தை பண்ணிட்டு இருப்பான் மக்கள் எல்லாம். அப்போது அந்த ராஜா தண்டனை கொடுக்கலைன்னா லோகக ந தர்மே வர்த்ததே, மக்கள் எல்லாரும் லோககன்னு இங்கே மக்கள் எல்லாரும் அந்த தர்மத்தில் நிலை பெற மாட்டார்கள். தண்டக சேத் ந பவேதேதி, தண்டனை கிடையாது தெரிஞ்சு போச்சுன்னா அவன் ஏன் தர்மத்தை பண்ண போகிறான்? பண்ணவே மாட்டான். தர்மஸ்ய காரணம் தண்டக மனு ஆதி பிரகிதக சதா ச கதம் வர்த்ததே தாத்த சம்சயோ அயம் மகான் மம. ஸோ தர்மம் நடக்கிறதுக்கு காரணமே தண்டனை தான். மனு ஆதி பிரகிதக சதா, மனு முதலியவர்கள் சொல்லியிருக்கா, ஏற்கனவே சொல்லியிருக்கா. மனு முதலியவர்கள்லாம் இந்த தண்ட நீதியை பற்றி சொல்லியிருக்கா. தர்மத்தை நிலைநிறுத்துறதுக்கு தண்ட நீதி வேணுங்கிறத ரொம்ப க்ளீனாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காவா. ச கதம் வர்த்ததே தாத்த. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த தர்மம் எப்படிப்பா நடக்கும்? நாட்டில் தர்மம் எங்கே இருக்கும்? சம்சயோயம் மகான்மனக, எனக்கு பெரிய சம்சயம் இருக்குது இந்த விஷயத்தில். மம மாதா தூ இயம் வந்தியா தத்வத் பாதி விசேஷ்டிதம் பிரிச்சாமி துவா மகாபாக கச்சாமி ச பரந்தப. பரந்தபன சிறந்த தபசை உடைய வியாசரே, மம இப்படி இது எப்படி இருக்குன்னா அந்த தண்டனையும் கிடையாது தர்மமும் இருக்குது அப்படின்னு சொன்னால் சேராது சேர்ந்த மாதிரி இருக்குது. தண்டனை இல்லாத தர்மம் நிலை பெறுதுன்னு கேட்கும்போது எனக்கு என்ன தோன்றுதுன்னா, மம மாதா தூ இயம் வந்தியா, இதோ எங்கள் அம்மா இருக்காளே இந்த மலடி தான் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்கிற மாதிரி தத்வத் பாதி அது மாதிரி இருக்குப்பா எனக்கு அதை கேட்குறது. அந்த சேஷ்டை தர்மமும் தண்டனையும் தண்டனை இல்லாத தர்மம் நிலவுகிறது அப்படிங்கிற ஒரு கேட்கும்போது எனக்கு இப்படி தான் தோணுறது. பிரிச்சாமி துவா மகாபாக, பிரிச்சாமின்னு தான் அர்த்தம் இங்கே, அதாவது விடை பெறுகிறேன் அப்பா. கச்சாமி ச, நான் கிளம்புறேன், ஜனகரோட ஊருக்கு கிளம்புறேன். सूत उवाच तं दृष्ट्वा गन्तु कामं च शुकं सत्यवती सुतः आलिङ्ग्य उवाच पुत्रं तं ஞானினம் நிஸ்பிருகம் திருடம். இப்போ சூதர் இப்போ சொல்கிறார், வியாசர் என்ன பண்ணாராம், தம் திருஷ்டுவா கந்து காமம், கிளம்பக்கூடிய ஆசையோடு இருக்கக்கூடிய அந்த சுகரை பார்த்து, சுகம் அந்த சுகரை பார்த்து, சத்தியவதி சுதகா சத்தியவதியின் பிள்ளையான அந்த வியாசர் ஆலிங்கிய கட்டினார், ஆசையை கட்டினார். அப்பா சொல்கிறது வார்த்தையை கேட்குற பிள்ளையா இருக்கானே அதனால சந்தோஷப்பட்டு உவாச்ச புத்திரம் தம் தன்னுடைய பிள்ளையை பார்த்து சொன்னார், ஞானினம் நிஸ்பிருகம் திருடம். அவர் எப்பேற்பட்ட பிள்ளை? ஞானி, முழு ஞானி. அப்படியே வேதங்களெல்லாம் கரைச்சி குடிச்சிடுறார். அப்படிப்பட்ட ஞானம் இருக்குது அவருக்கு, பிரம்ம ஞானத்துலேருந்து எல்லாம் இருக்குது அவருக்கு. நிஸ்பிருகம், ஒரு அட்டாச்மெண்ட் கிடையாது, உலக வாழ்க்கையில் அட்டாச்மெண்ட்டே கிடையாது. திருடமான ஸ்ரத்தை இருக்குது அவருக்கு, திருடமாக இருக்கா, ஸ்ரத்தையோடு கூட இருக்கா. ஸோ அப்படிப்பட்ட சுகரை பார்த்து வியாசர் பேசுகிறார். வியாச உவாச்ச ஸ்வஸ்தி அஸ்து சுக தீர்காயுகு பவபுத்திர மகாமதே சத்யாம் வாச்சம் பிரதத்வா மே கச்சதாத யதா சுகம். ஸோ ஸ்வஸ்தி அஸ்து சுக, உனக்கு மங்களம் உண்டாகட்டும் சுகரே. தீர்காயுகு பவபுத்திர, உனக்கு தீர்க்க ஆயுஷும் கிடைக்கட்டும் மகாமதே புத்திசாலியே. சத்யாம் வாச்சம் பிரதத்வா, எனக்கு ஒரு சத்திய வாக்கு கொடுத்துட்டு போ, எனக்கு ஒரு வாக்கு நீ கொடுத்துட்டு போனேன். கச்சதாத்த, அதுக்கப்புறம் போ, யதா சுகம், சுகமாக போ, ஜனகர ராஜ்யத்துக்கு ஒரே ஒரு வார்த்தை எனக்கு சொல்லிட்டு போ அப்படிங்கிறார் வியாசர். ஆகந்தவ்யம் புனர்கத்வா மம ஆசிரமம் அனுத்தமம் ந குத்ராபி ச கந்தவ்யம் त्वया புத்திர கதஞ்சன. ஆகந்தவ்யம், நீ என்னுடைய ஆசிரமத்துக்கு வந்தே தீரணும். ஆகந்தவ்யம், நீ வரணும். புனர்கத்துவம், அங்கே போயிட்டு ஜனகரை பார்த்துட்டு மம ஆசிரமம், என்னுடைய உத்தமமான ஆசிரமத்துக்கு நீ வரணும். ந குத்ராபிச்ச கந்தவ்யம், வேற எங்கேயும் போயிடாது. ஜனகரை பார்த்துட்டு அப்படியே கிளம்பி எங்கேயாவது மேருமலை அடிவாரத்துக்கோ அங்கே எங்கேயும் போயிடாதே நீ. ந கந்தவ்யம் त्वया புத்திர கதஞ்சன, ஒரு பொழுதும் நீ என்னோட ஆசிரமத்துக்கு வராமல் வேற எங்கும் போகக்கூடாது இப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்குறார். யார்? வியாசர். சுகம் ஜீவாமி புத்திர அகம் திருஷ்டுவா தே முக பங்கஜம் அபஷ்யன் துக்கம் ஆப்னோமி பிராணக துவம் அசி மே சுத. ஸோ சுகம் ஜீவாமி, நீ அங்கே போயிருக்கேன்னு தெரிஞ்சு நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா ஜனகர் உனக்கு நல்ல விஷயத்த சொல்லி தருவேன், அதை நான் பார்த்து நான் சந்தோஷப்படுவேன். தே முகப்பங்கஜம், ஸோ நீ திரும்பி வரும்போது உன்னுடைய முகப்பங்கஜத்தை நான் திரும்பி பார்ப்பேன் இல்லையா. திருஷ்டுவா, நான் உனக்கு அங்கே போயிட்டு திரும்பி வர வச்சு உன்னுடைய முகப்பங்கஜம், உன்னுடைய முகத்தாமரையை பார்த்து நான் ஆனந்தம் அடைவேன். உன்னை நான் அப்படி பார்க்க முடியாமல் போயிட்டால், அப்பஷ்யன், உன்னை பார்க்க முடியாமல் போயிட்டால், துக்கமாப்னோமி, நான் ரொம்ப துக்கப்படுவேன்ப்பா. பிராணகா தோமசி, நீ என்னுடைய பிராணம் இல்லையா, என்னுடைய பிராணனே நீ, நான் உயிரையே உண்மையில வச்சிருக்கேன், அதனால நீ திரும்பி வரணும். திருஷ்டுவா துவம் ஜனகம் புத்திர சந்தேகம் வினிவர்த்திய ச அத்ர ஆகத்ய சுகம் திஷ்ட வேத அத்யயன தத்பரக. ஸோ புத்திரனே, ஜனகம் திருஷ்டுவா, ஜனகராஜாவை துவம் திருஷ்டுவா, நீ பார்த்து, சந்தேகம் வினிவர்த்தி, அவனுடைய சந்தேகத்தெல்லாம் தீர்த்துக்கொள்.
தீர்த்து விட்டதுக்கப்புறம் அத்திர ஆகத்திய திருப்பி இந்த ஆசிரமத்துக்கு வா, சுகம் திஷ்ட, சுகமாக இருக்கலாம் நீ, வேத அத்தியனம் தத்பரம், இங்கே வேதம் படிச்சுனே உட்காண்டு சௌக்கியமாக வேத அத்தியனம் பண்ணிகிட்டே இரு, சுகமாக இந்த ஆசிரமத்திலேயே நீ இருக்கலாம். सूत उवाच इत्युक्तः स अभिवाद्य आर्यं कृत्वा चैव प्रदक्षिणां चलितः तरसा अतीव धनुर्मुक्त शरो यथा. ஸோ இப்படி சொன்ன உடனே சூதர் இவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்கார். இப்படி சொல்லப்பட்ட அந்த சுகராகப்பட்டவர் அபிவாதியை சொல்லி நமஸ்காரம் பண்ணுறார் அப்பாவுக்கு. பிரதட்சிணம் செய்வ கிருத்வா, பிரதட்சிணம் பண்ணினார், அப்பாவை சுற்றி வந்தார். சுற்றி வந்ததுக்கப்புறம் சலிதகா தரசா கிளம்பிட்டார், அப்படியே நடந்துட்டார். சலிதகன்னு பை வாக் அவர் கிளம்புறார். அதீவ தரசா, ரொம்ப வேகமாக கிளம்பி போகிறாராம். தனுர்முக்தக சரோயதா, ஒரு தனுஷு, ஒரு அம்பு வந்து எப்படி தனுஷ்லேருந்து விடுபடுமோ, எவ்வளோ வேகமாக அது எதிரி அடிக்க போகுமோ அந்த மாதிரி ஜனகரை பார்க்குற ஆசையில் வேக வேகமாக கிளம்பினார் சுகர். சம்பஷ்யன் விவிதான் தேசான் லோகாம்ஷ வித்த தர்மிணக வனானி பாதபாம்ஷைவ க்ஷேத்ராணி பலிதானி ச. ஸோ விவிதான் தேசான், இப்போ போகிற வழியில் ஏகப்பட்டது இருக்குது. இவர் ஆசிரமம் இங்கே என்ன சரஸ்வதி நதிக்கரையில் தான் வியாச ஆசிரமம் இருக்குது. ஸோ அங்கேருந்து நேபாள் வரைக்கும் போனோம், அங்கே தானே அங்கே விதேக ராஜ்யம் இருக்குது. ஸோ ஜனகர் ஆளக்கூடிய ராஜ்யம். அதனால அவ்வளோ தூரம் நடக்கிறாரா, பல தேசங்களை கடந்து போகிறாரு. லோகான் பல மக்களை பார்க்குறாரு. வித்த தர்மினக, பலவிதமான மணி, வித்தம்னா மணியை பற்றியே கவலை வாழ்க்கெல்லாம் அப்படியே அந்த சமிருத்தியாக இருக்கணுங்கிற ஆசையில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் பார்த்துட்டு போகிறார். வனங்களை தாண்டி போகிறார். பாதபாஷ், பல மரங்களெல்லாம் கடந்து போகிறார். க்ஷேத்ராணி, வயல்களை தாண்டி போகிறார். பலிதானி க்ஷேத்ராணி, எல்லாம் விளைச்சல் நிலங்கள், நல்லா விளைஞ்சிருக்கக்கூடிய விளைநிலங்களை தாண்டி சென்றார். தாபசான் தப்பியமானாம்ஷ யாஜகான் தீட்சையா அன்விதான் யோகாபியாசரதான் யோகி வானப்பிரஸ்தான் வனௌகசக. அப்போ எப்படிப்பட்ட ஆள்கள்லாம் பார்க்குறாருன்னா, தாபசர்கள், முனிவர்களெல்லாம் பார்க்குறார் போகிற வழியில். தப்பியமானாம்ஷா என்ன பண்ணுறா, அவெல்லாம் யாகத்தை பண்ணுறா, யாகம் பண்ணிட்டு இருக்கா. நிறைய பேர் அந்த யாகம் பண்ணக்கூடியவர்களையும் பார்க்குறார். ஸோ முனிவர்களை பார்க்குறார், யாகம் பண்ணக்கூடிய ரித்விக்குகள் எல்லாம் பார்க்குறார். தீட்சையா அன்விதான எஜமானர்கள், தீட்சை என்ன ஒரு சங்கல்பத்தை பண்ணிட்டு தீட்சை எடுத்துட்டு இருப்பா. அந்த மாதிரிப்பட்ட அந்த எஜமானர்கள், யாகம் பண்ணக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய அந்த எஜமானர்களை பார்க்குறார். யோகா அபியாசரதான், யோகாபியாசம் பண்ணக்கூடியவர்கள், அஷ்டாங்க யோகம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட சமாதி நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள், அவரெல்லாம் பார்க்குறார். யோகி, அப்படிப்பட்ட யோகியாக இருக்கக்கூடியவர்களை பார்க்கிறார். வானப்பிரஸ்தான் வனோகசக, வனத்தில் இருக்கக்கூடிய ஓகசக, ஓகஸ்ன இருப்பிடம். ஸோ வனத்தையே இருப்பிடமாக கொண்ட வானப்பிரஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடியவர்களையும் பார்த்து சென்றார். சைவான் பாசுபதாம் சைவ சௌரான் சாக்தாம்ஷ வைஷ்ணவான் வீட்ச நானாவிதான் தர்மான் ஜகாம அதி ஸ்மயன் முனிஹி. பாசுபதாம்ஷ சைவான், அதாவது சிவனை பாசுபதமை வச்சு கொடுங்க, அந்த சிவனை கும்பிடக்கூடியவர்கள் சைவர்கள். அந்த சைவர்கள் சௌரான், சூரியனை கும்பிடக்கூடிய சூரியனை தெய்வமாக உடையவர்களை, சாக்தான், சக்தியை வழிபடக்கூடியவர்களை, வைஷ்ணவான், விஷ்ணுவை வழிபடக்கூடியவர்களை, இப்படி பலவிதமான மதங்கள் இல்லையா. அந்தந்த மதம், அந்த மதம்னாலே தட் வில் ரீச் யூ டு காட், கடவுள்கிட்ட சேர்க்கக்கூடியதுக்கு தான் மதம்னே பேர். ஸோ அந்தந்த மதத்தை மூலமாக கடவுளை அடையலாம் என்ற நம்பிக்கை உடையவர்களை வீட்சிய பார்த்து, நானாவிதான் தர்மான், அவாவாளுக்குள்ள தர்மங்கள், அவாவாளோட தொழுகை முறையும் வித்தியாசமானது, அப்படிப்பட்ட தர்மங்களை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களை பார்த்து கொண்டே ஜகாம அதிஸ்மயன் முனிகி, ரொம்ப ஆச்சரியப்பட்டு கொண்டு, விஸ்மயன், ரொம்ப ஆச்சரியப்பட்டு கொண்டு அவளெல்லாம் பார்த்துட்டே போகிறார் முனிவர். யார்? சுகர். வருஷத்வயேன மேரும் ச சம் உல்லங்கிய மகாமதிஹி ஹிமாச்சலம் ச வருஷேன ஜகாம மிதிலாம் பிரதி. ஸோ 2 வருஷம் ஆச்சு அவருக்கு. துவயேன 2 வருஷமாக தாண்டி நடந்துட்டுருக்கார் பாவம். சம் உல்லங்கிய மகாமதி, தாண்டி போகிறார். மலை எங்கே 2 மலையை கடந்துட்டாருங்கிறாங்க. ஹிமாச்சலம், ஹிமாலய மவுண்டன்ஸை தாண்டி போகிறார். வருஷேன, ஸோ அதோட அட்டாச் உள்ள ஊர்கள் எல்லாம் தாண்டி போகிறார். அப்புறம் மேருமலையும் தாண்டி அந்த அதையெல்லாம் தாண்டி நடந்து போகிறார். ஜகாம மிதிலாம் பிரதி, கடைசியில் மிதிலை அடையிறார். மிதிலையை நோக்கி சென்றார். பிரவிஷ்டக மிதிலாம் மத்தியே பஷ்யன் சர்வ ருத்திம் உத்தமாம் பிரஜாஷ்ச சுகிதாக சர்வாக சதாச்சாராக சுசம்ஸ்திதாக. ஸோ மிதிலாம் மத்தியே பிரவிஷ்டக, ஸோ மிதிலை ஊரோட என்ட்ரன்ஸில் கிளம்பி வந்தாச்சு, மிதிலை நகருக்கு வந்தாச்சு.
பஷ்யன் சர்வ ரித்திமத்து ரொம்ப செழிப்பாக இருக்கான். மிதிலா நகரம் ரொம்ப செழிப்போடு இருக்குது. அப்படி உத்தமமான நகரமாக இருக்குது அந்த மிதிலை நகரம். பிரஜாஷ்ட சுகிதாக சர்வாக, எல்லா ஆட்களும் எல்லா மக்களுமே ரொம்ப சுகமாக இருக்கா. சதாச்சாராக நல்லொழுக்கத்தோடு கூட இருக்கா. சுசம்சிதாக நிலை நின்று கொண்டிருக்காருன்னு தர்மத்தில் நிலை கொண்டு, சுசம்சிதாக தர்மத்திலே நிலை நிற்கக்கூடியவர்களாக நல்ல ஆச்சாரமுடையவர்களாக அந்த மிதிலையில் உள்ள மக்கள் அப்படி இருந்தார்கள். க்ஷத்ரா நிவாரிதக தத்ர ககத்வம் அத்ர சமாகதக கிம் தே காரியம் வதஸ்வ இதி பிருஷ்டக தேன நச்ச அப்ரவீத். க்ஷத்ரான்னு சொன்னான அந்த செக்யூரிட்டி. ஸோ அந்த பேலஸோட சுற்றி ஒரு அகழியெல்லாம் போட்டு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த என்ட்ரன்ஸ்க்கு வரார். வந்தால் அங்கே ஒரு செக்யூரிட்டி நிற்கிறார். அவனால் தடுக்கப்பட்டார். நிவாரிதக தடுக்கப்பட்டார். ககத்வம் கேட்குறான், அந்த செக்யூரிட்டி கேட்குறான், நீ யார்? அத்தனை சமாகதக எப்படி வந்த இங்கே வந்திருக்கே? கிம் தே காரியம் வதஸ்வ, உன்னுடைய காரியம் என்ன, இங்கே வர காரணம் என்ன, அதை சொல்லு. பிருஷ்டக தேனச்ச ந அப்ரவீத். ஸோ இவ்வாறு கேட்கப்பட்டதுக்கு சுகர் எந்த பதிலும் சொல்லவில்லை. ந அப்ரவீத் சொல்லவே இல்லை. நிஸ்ருத்திய நகரத்வாராத் ஸ்திதக ஸ்தானுः இவ அச்சலக விஸ்மிதக அதி ஹசந்தஸ்தௌ வச்சக ந உவாச்ச கிஞ்சன. ஸோ கொஞ்சம் தள்ளி இந்த நகரத்வாரம், அதாவது என்ட்ரன்ஸ், இந்த மிதிலையோட மெயின் சிட்டி, அந்த மெயின் சிட்டியோட என்ட்ரன்ஸில் இந்த இவன் தடுத்து நிறுத்திவிட்டான். ஸோ அந்த துவாரத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி போய் நிற்கிறார். அவர் பாட்டி ஸ்தானுகு வாச்சலக, ஒரு தூண் மாதிரி நிற்கிறார். ஒரு அசைவும் இல்லை, பேச்சும் இல்லை. விஸ்மிதக அதிஹசன், அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்ன இவ்வளோ ஒரு செக்யூரிட்டியாக, ஒரு ராஜாவுக்கு இவ்வளவெல்லாம் தேவையா, ஜீவன் முக்தருக்கு இப்படிலாம் யோசிக்கிறார் அவர். ஸோ அதிஹசன், ரொம்ப சிரிப்பு வருது இதெல்லாம் பார்த்து. தஸ்தவ் நின்றார். வச்சகன உவாச்ச கிஞ்சன, ஒரு வார்த்தை பேசலை அந்த பிரதிகாரட்ட, அதாவது அந்த செக்யூரிட்டிட்ட. பிரதிகார உவாச்ச ப்ரூஹி மூக்கோ அசி கிம் பிரம்மன் கமர்த்தம் துவம் இக ஆகதக சலனம் ந ச வினா காரியம் ந பவேத் இதி மே மதிஹி. மூக்கக அசி கிம், நீ என்ன ஊமையா? மூக்கன்னா ஊமை, ஊமையா நீ? ப்ரூஹி சொல்லு. கமர்த்தம் துவமிக ஆகதக, எதுக்காக நீங்கள் வந்திருக்காய்? சலனம் வினா காரியம், காரியம் இல்லாமல் உன்னுடைய நடை எதுக்கு? இவ்வளோ தூரம் நடந்து, எது ரொம்ப தூரம் நடந்து வந்த மாதிரி இருக்குது, பார்த்தாலே தெரியுது. ஸோ அதனால் இந்த நடந்து வர்றதுக்கு என்ன காரணம்? ஏதாவது காரணம் இல்லாமல் நடக்கவே முடியாது. எதுக்கு நடக்கணும்? ந பவேத் இதி மே மதிஹி, ஆகவே நீ வந்ததுக்கு நிச்சயமாக காரணம் இருக்கணும். நீ வந்து சும்மா இருக்காதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறேன். ராஜ ஆக்ஞயா பிரவேஷ்டவ்யம் நகரே அஸ்மின் சதா த்விஜ அஜ்ஞாத குலசீலஸ்ய பிரவேசக ந அத்திர சர்வதா. ஸோ ராஜாவோட கட்டளையை வாங்கிட்டு தான்ப்பா உள்ளே நுழையணும். யாருமே பிரவேஷ்டவ்யம் நுழைய முடியும். அப்போ தான் நகரே அஸ்மின், இந்த நகரத்தில், இந்த மிதிலை நகரத்தில் சதா ஆல்வேஸ் இதான் ரூலு. த்விஜா, ஹே பிராமணோத்தமரே, அஜ்ஞாத குலசீலஸ்ய, உன்னோட குலம் என்னது, கோத்திரம் என்னது, உன்னுடைய ஒழுக்கம் எப்படி, எனக்கு எதுவும் தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட ஆள்களை ந அத்திர பிரவேசக சர்வதா, அப்படி தெரியாதவாளை உள்ளே அனுப்பப்படாது, அவளுக்கு பிரவேசம் கிடையாது. தேஜஸ்வி பாசி நூனம் துவம் பிராமணக வேத வித்தமக குலம் காரியம் ச மே ப்ரூஹி யதா இஷ்டம் கச்ச மானத. உன்னை பார்த்தா ரொம்ப ஒரு தேஜஸாக தெரியறது. தேஜஸ்வி பாசி, ரொம்ப ஒளிமயமாக இருக்காய், பார்த்தா ரொம்ப நல்லவன்னு எனக்கு தெரியறது. பார்த்தா தேஜஸோடு இருக்காய். பிராமணக துவம், அப்படிப்பட்ட பிராமணன் நீ. நூனம் வேதவித்த மக, கண்டிப்பாக நீ வேதவித்த மகனது, வேதவித்தாக இருப்பீர். நீங்கள் வேதத்தை எல்லாம் அறிந்தவராக தான் இருப்பேன், பார்த்தாலே எனக்கு தெரியுது. குலம் காரியம் ச மே ப்ரூஹி, ஜஸ்ட்டு உங்களோட குலத்தையும் என்ன காரியத்துக்கு வந்தேன் இந்த ரெண்டையும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போகலாமே. ஸோ யதா இஷ்டம் கச்சமானது, அதை ரெண்டையும் சொல்லிவிட்டு நீங்கள் உள்ளே போங்க. ஐ எம் அலவிங் யூன்றார், அவனை உள்ளே விட்டுடுறேன். இந்த குலத்தையும் இது காரியத்தையும் சொல்லி, ஏன்னா ராஜாவோட கட்டளை, நான் சும்மா அனுப்ப முடியாது அப்படிங்கிறான்.